ஸோ ஹாய் ஐஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து லைவ் அன்லாக் பண்ணிட்டேன். ஆனால் கேமிங் எப்படி சொல்கிறது, கேமிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. கேமிங் வீடியோ லைவில் கேமிங் போட முடியாதா? நான் கூட ஈஸின்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னென்னா இப்போ வந்து லைவ் அன்லாக் பண்ணேன், இன்னொன்று கூட சேர்த்து அன்லாக் பண்ணியிருக்கேன். அது வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. அது வந்து என்னென்னா 15 மினிட்ஸ்னால் முன்னாடி எனக்கு டைமே இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் 1 hour அதே ஒரு லைவ் மாதிரி போட்டுக்கலாம் போல். சும்மா சொன்னேன், ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி போடணும். எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. நான் ஒரு சின்ன பையன், படிக்கணும், விளாடணும், அதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரைவல்ஸ் பார்ட் 4னா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எது நல்லா இருக்குது, அதனாலலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். அசால்ட் ரைஃபிள், அதுக்கப்புறம் நம்ம நார்மல் எப்போ தவா இதுதான் நார்மலு. இருங்க இல்லை ஓகேக்கிறேன். இதுதான் நார்மலு. நான் வந்து ஸ்கின்ஸ்லாம் வச்சுருக்கேன் வேறு இடத்துல. வந்து இது வந்து அசால்ட் ரைஃபிள் வந்து சில ப்ரோஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்கின்னோட இருந்துச்சுன்னா சரியான பவரு. பாருங்க, ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மொத்தமாக எவ்வளோ புல்லட்லாம் ஏறுங்க, மொத்தமாக 20 புல்லட்ஸ் கிடைக்கும். சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதை மினி கன் கிடையாது. அதுக்கப்புறம் இது வரோம் பிஸ்டல். இப்போ உங்களுக்கு அசால்ட் ரைஃபிளில் இதில் வந்து ஆமா குறைஞ்சிச்சுன்னா நீ இதை யூஸ் பண்ணிக்கலாமே. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், சரியான காம்போ. இப்படி தூக்கி இப்படி எடுத்து தம்முடு. என்ன நான் செத்துட்டேன், வேற வித்தியாசம் தான் போன போலே. ஓகே, இந்த வந்தாச்சு. இருங்க பாருங்கள், சொச்சக்குன்னு அடிச்சுக்கிட்டு என்னடா செத்துட்ட. சரி, இப்போ வந்து இருங்க அவன் அல்லற செத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ மேலேருந்து பாதி ஷாட்டாக அடிச்சுக்கிட்டே இருந்தா என்னென்ன சாப்பிட்றீங்க. இருங்க கைஸ், அவங்ககிட்ட போவோம். இந்தா இப்படி பாதி ஷாட்டாக அடிச்சுக்கிட்டு இருந்தால் டக்குன்னு புல்லட் குறைஞ்சிடும். டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்படி இது சரியான இது ரெண்டும் சரியான காம்போ. அதனால் இந்த 9 out of 10 கொடுக்கலாம் அந்த காம்போ. இதுக்கு ஃபிஸ்ட்டை வச்சு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கைஸ், அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கிரெனேட், இந்த கிரெனேட் வச்சு கிரெனேட் ஜம்ப் பண்ணி இப்படி உள்ள போகலாம். இப்படி போய் டங்குன்னு அடிப்பாங்க. ப்ரோ பிளேஸ்லாம் இப்படின்னு அடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லோ டவுட் என்னன்னா, இருங்க, நைஃபுக்கான லோ டவுட் இது. நைஃபு வரோம். இப்போ வந்து இதை வச்சு இருங்க. இப்போ இருந்தோம் அந்த எனிமி அங்கே இருக்கானா, பறந்து போய் இப்படி பண்ணி இப்படி போய் பேக் ஸ்டெப் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல. இப்போ வரேங்க, கொடுங்க அரேனா இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும். நம்ம இங்கே ஸ்பான் ஆகுமா, இங்கே ஸ்பான் ஆனவுடனே இதை ஊதனா ஸ்பீடாக போவோம். இது பறந்து வச்சு 2 டபுள் ஜம்ப் பண்ணி இங்கே வந்து சடக்குன்னு ஒரு குத்தலாம். இந்த இதுக்கு நான் 10 out of 10 கொடுக்கலாம். இந்த நைஃப் இருக்குது, இன்னொன்று இருக்குது நைஃபுக்கு 2 இது இருக்குது. லான்ச்சரு, அதுக்கப்புறம் இது நைஃபு, அதுக்கப்புறம் அது என்ன இப்போ வந்து இதுக்கு முன்னே இது வந்து பே டு வின்கானது. இப்படி போய் இப்படி வந்து இப்படி டபுள் ஜம்ப் பண்ணி இப்படி வந்து சொதக்கணும் கொடுத்தோம். இது வந்து ஒரு பே டு வின் போது, ஆனால் இது பே டு வின் கிடையாது. இது கொஞ்சம் நல்லது தான். இது கிரெனேட் லான்ச்சர் மாதிரி கிடையாதுன்னு இருந்தாலும் கொஞ்சம் விளாட்டுன்னு வந்துக்கிறேன். தமிழ் இது கிரெனேட் ஜம்ப் இல்லைனாலும் பண்ணலாம். கிரெனேட் ஜம்ப் இருந்தவங்க, கிரெனேட் லான்ச்சர் இருந்தவங்க இருயா, என்ன பின்னாடியே போய்ட்டு
இப்படி வந்து இப்படி ஜம்ப் பண்ணி இங்கே வந்து சஜாக்குன்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த லோதவுத்துக்கு பேத்து வந்து இருக்கிறதுனால 7 அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஜி லோதவுத்துக்கு போவோம். இல்லை ஸ்னைப்பர் லோதவுத்துக்கு போவோம். ஸ்னைப்பருக்கு வந்து இது வைக்கணும்னு தெரில, இருந்தாலும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இருங்க நான் இன்னொன்று யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று இருக்குது. இந்த 2 போ எடுத்து இந்த இது இருக்கா கிராப்பர் இருக்குல்ல பாருங்கள். இப்போ வந்து நம்ம பவுன் சைடு போயிட்டுருக்கோமா, இந்த கிராப்பரை வச்சு இங்கே அப்படியே இழுத்து இங்கே வந்து சஜகம் எடுத்துக்கணும். எனக்கு அவ்வளோ வரல, இன்னொன்று வச்சா பாருங்கள். இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம், அவன் அங்கே இருக்கான், இங்கே பிடிச்சி அப்படியே எடுத்து சஜக்குன்னு ஒரு விற்றுவான். இது கூட இது வந்து இது பேத்து இருக்கிறதுனால 8 out of 10. சரி, இப்போ வந்து நம்ம பேத்துவின் லோதவுட்லாம் போவோமா. இது வந்து ரொம்ப பேத்துவினாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இதான் எனர்ஜி லோதவுட். இது பேர் பாருங்கள் எத்தனை பேர் அடி இங்கே எய்ம் பண்ணால் எத்தனை பேர் அடி வாங்குறாங்க அங்கே. அதுக்கப்புறம் இது ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்ஃபினிட்டி ஆமோ எவ்வளோ என்னாலும் ஸ்பேம் பண்ணலாம். இவனா வந்தால் அட்டாக் மேலே போய் கொண்டு வருவோம். இங்கேருந்து பேண்டேஜ் எடுத்துக்கணும். எனக்கு ஹெல்த் குறையல, சாரி ஹெல்த் குறையல. இது வந்து ரொம்ப பேத்துவனாக இருக்குது, கொஞ்சம் பேத்துவனாக இருக்கும். நம்மளோட எய்ம் இப்போ வந்து ஸ்னைப்பர் இருக்கும். ஸ்னைப்பர் வந்து இது ரைட் ஷீல்டு எல்லாரும் எதுவும் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் இப்படி நம்ம ஸ்னைப்பரில் மிஸ் ஆகிட்டாங்கன்னா இப்படி பிடிச்சி இங்கே வச்சு டொம்னு அடிச்சிடலாம். என் மண்டையில் இதான் பிடிக்காத லோதவுத்து எனக்கு. அது ஸ்னைப்பர்லேன்னு எனக்கு பிடிச்ச லோதவுத்து வந்து இதுதான். இது இல்லை, இது ஸ்னைப்பரு, ருவாவது, ஃபிஸ்ட்டு, கிரெனேடு, இதுதான் எனக்கு பிடிச்சவங்க. பாருங்களேன், என்னோட ஃபேவரெட்டு. இப்போ போய் ஜம்ப் பண்ணி அட்டாக் திருப்பி பிடிச்ச திருப்பி அடித்தேன் பொம்மை தான். திருப்பி அடித்தா பொம்மை தான். திருப்பி அடித்து ஓகே போங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் டூவரில் வந்து வந்தால் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் கன்ஃபார்ம் இருக்கும். இப்போ மேலே பிடிச்சி பறந்து வந்து இப்படி அடிச்சு இப்படி கரெக்டாக கீழே வரும்போது அப்படியே முடுங்குன்னு அமுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமாக அனுப்பிச்சிடுவாங்க. இது பிடிக்காதான் லோதவுட், ரொம்ப பேத்துவனாக இருக்குது. அதனால் 1 out of 10 பார்த்து கேட்டுக்கோங்க. 1 out of 10. ஸோ அடுத்த லோதவுட் வந்து இதுதான். இது வந்து நல்ல லோதவுட்னா எதுக்குன்னு சொல்கிறேன், எந்த கண்ணுக்குன்னு சொல்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எதுன்னு பாருங்கள், இல்லை ஷூட்டும் பண்ணால் இப்படி தூக்கி பார்த்தா ஃப்ரீஸ் ரேவும் ஆகலாம். இது மிஸ் ஆனால் ஃப்ரீஸ் ரேவும் இருக்குது. நானும் சரி ஃப்ரீஸ் ரே ஆகிக்கிட்டேன். இது பாருங்கள், அதுலேயும் ஃப்ரீஸ் ரே இருக்குது, இதுலேயும் ஃப்ரீஸ் ரே இருக்குது, ரெண்டுத்துலேயும் ஃப்ரீஸ் ரே இருக்குது. பாருங்கள், இல்லை ஃப்ரீஸ் ரே தூக்கி போட்டு இந்த முன்னலாம் இல்லை இதில் மிஸ் பண்ணால் இப்படி தூக்கி இப்படி போடுறதில் மிஸ் பண்ணால் ஃப்ரீஸ் ரே இருக்குல்ல, ஃப்ரீஸ் ரே வச்சு தமுக்கு நம்பிக்கலாம். பார்த்தீங்களா இது ஓவர் பாருங்க. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் பேசுனாங்க. 9.5 out of 10 மிஸ் ஆனால் நல்லா கதை முடிஞ்சிச்சு. ஸோ இதான் என் ஃபேவரட் லோதவுட்டு. இதை வாங்கணும்னா எனக்கு ஆசை, இதுவும் வாங்க முடியாது. ஸோ ஸோ இதோட வீடியோ முடிச்சோன்னா, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் யூசர் நேமை பார்த்தீங்கன்னா என் ஃபாலோவர்ஸ் சேரும் 10K வேணும் எனக்கு. ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம்
ஆட் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் யூசர் நேம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அண்ட் I am black hole and I am out.